சைனா ஊடுருவி உள்ளே வந்துருச்சு, நம்ம இடங்களை ஆக்கிரமித்து வச்சுருக்குன்றது 100% உண்மை. சீனாட்ட இருக்க ஆயுதம் அமெரிக்காவை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நம்மகிட்ட அறிவுஜீவிகள் இருக்காங்க, தேசபக்தர்கள் இருக்காங்க, போராட திறம் கொண்ட இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டுபாக்கூர், இந்த அரசியல் கட்சி எதை ஆட்சி செய்துட்டு இருக்கோ அதை தான் நம்ம டுபாக்கூர்னு சொல்லுவோம். தேசத்துக்காக உயிர் விட தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையோ, தீரமாக போராடக்கூடிய நம்ம இராணுவத்தையோ நம்ம சொல்ல முடியாது. உத்தரவிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த திராணியற்றவர்கள்ன்றது தான் இப்போ இந்த புஸ்தகம் மூலமாக தெரிய வருது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு நம்ம அட்டாக் பண்ணி அது உலகத்துக்கே நம்ம கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இவ்வளவு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு இடம் தான். நம்மளுடைய இடத்த அவங்க பிடிக்க வராங்கும் போது கிட்டத்தட்ட நம்மளும் அதே மாதிரி தான். இங்கே பாகிஸ்தான் எப்படி கையாண்டமோ அதே மாதிரி தான் சீனாவையும் கையாண்டுருக்கு. மரபணு மாற்றப்பட்ட பல பொருட்களை நமக்குள்ளே தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க. அது வந்து அவங்க நீண்ட கால திட்டம். அந்த மரபணு ஒரு நாட்டுக்குள்ளே மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் வந்ததுன்னா அவனுடைய தன்மையே மாறி போயிடும். அவனோட சிந்தனை, அவனுடைய தன்மானம் எல்லாமே மாறி போய் டம்மி பீஸாக மாறிடுவான். பன்னிக்கறியை பதப்படுத்தியும் வேஸ்ட்டாக போகிற கோழி ஈலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் ஒரு ஃபீடு செஞ்சு அதை மாட்டுக்கு போடுறான். அப்போ அது அசைவ மாடாயிடும். அது கறக்கிற பால் 40 லிட்டரு, ஒரு வேலைக்கு 40-50 லிட்டரு ஒரு மாடு கறக்கணும். 4 லிட்டரு கறக்கிறதால பெரிய மாடு. அப்போ அப்படி வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணப்பட்ட மாட்டு பாலை இங்கே விற்கலாம். அமெரிக்க பொருட்களை எதையுமே நம்ம மக்கள் நம்பி வாங்கக்கூடாது. பெருமைக்கு போய் தின்னாங்க அப்படின்னா சந்ததி அழிஞ்சு போயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா சரணடைஞ்சதுன்னு ராகுல் காந்தி அந்த 100% உண்மை. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சட்டை விற்கிறேன், வேறு ஒரு கண்ணாடி விற்கிறேன், நீங்கள் வாங்கி போடலாம். ஒரு பேண்ட்டு இல்லை ஒரு அரிசி விற்கிறேன், வாங்கி போடலாம். நான் நேராக வந்து உங்கள்கிட்ட பிரதர் அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறீங்கள, ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் சப்ளை பண்ணுறேன் சொல்லலாம். நீங்கள் வெளியே எங்கேயும் வாங்கக்கூடாது. இதுதான் சும்மா ஒரு 2000 செலவுக்கு எடுத்து வச்சு மீதி காசை என்கிட்ட கொடுத்துருந்தேன். அப்படி இதுதான் ட்ரம்ப் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆஹா ஒன்று பாராட்டு, ஆஹா தலைவா சூப்பராக இருக்குது. இது யார் சார் இந்த எப்ஸ்டீன்? இந்த எப்ஸ்டீன் வந்து ஒரு உலக மாமா. அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட்டை உள்ளே வச்சுருந்தேன். குழந்தைகளை செக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னிங்கன்னா ஐயோ அப்படின்னு எல்லா வீட்லேயும் குழந்தை, என் வீட்டிலே இருக்கும், உங்கள் வீட்டிலே இருக்கலாம் இருக்குன்னா ஐயோ என்ன இவ்வளோ கொண்டுட்டுங்களா. நான் அதுக்குள்ளே போகும்போது அது எல்லாத்தையும் ஒரு கதையாக கொண்டு போயிருக்கேன். உலகமே மதிக்கிற ஆட்களுடைய புகைப்படங்கள்லாம் அவனை தானே மதிக்காதவனை பற்றி நீங்கள் எப்படி ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் மதர் தெரேசாவெல்லாம் அதில் உள்ள அதுதாங்க. அதுதான் காலி பண்ணுறது தான். அது வேறு சர்ச்சு பண்ணும். மதர் தெரேசாவை காலி பண்ணுறதுக்கு வேறு சர்ச்சு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைலில் எல்லா ஜனாதிபதியும் இருப்பான். ட்ரம்ப்பு, ஒபாமா எல்லாருமே இருப்பாங்க. பைடனை ஏன் விட்டு வச்சாங்கன்னா பைடன் வயசாகி போச்சு, ரொம்ப வயசானா அந்தாலே செத்துருவார். கிளின்டனை மாட்டி விட்டாங்க. ரொம்ப ஏன்னா கிளின்டன் பீரியடில் வாரே நடந்திருக்காது. பிற நாட்டில் போய் கொள்ளையடிக்கிறது, இந்த எண்ணெய் ஆட்டையை போடுறது இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாப்புல. இப்படி ஒரு ஆள் நமக்கு ஜனாதிபதி தேவையில்லை, அவனை பொம்பளை விஷயத்தில் மாட்டி விட்டு ஒழிச்சு கட்டுன்னு வச்சு ட்ரம்புக்கு ஒரு ஆளை செட் பண்ணாங்க, டாமி டேனியல்ஸ்னு சொல்லி ஒரு ப்ளூ ஃபிலிம் நடிக்கிறான். அவளை கோர்த்து விட்டாங்க. இவனே ட்ரம்ப் பயப்படுவார்னு பார்த்தாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ப்ளூ ஃபிலிம் நடிகையோட என்னைய போட்ட அப்படிலாம் இல்லையா, எனக்கு யாருன்னே தெரியாது. ட்ரம்ப் சொன்னால் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான். i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பார்லிமெண்ட்டில் இந்த சீனா விவகாரம் தொடர்பாக பிரதமர் கரெக்டான நேரத்தில் முடிவு எடுக்கலை அப்படின்னு அந்த ரவணையோட புத்தகத்தோட ராகுல் காந்தியை வந்து இது பண்ணுறாரு. உண்மையிலே அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குது, ஏன் பாஜக அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க? அந்த புஸ்தகம் இன்னும் வெளியிடப்படலை. அது வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறது, இந்திய இடங்களில் வந்து எல்லாம் பண்ணதை பற்றி பலரும் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த இராணுவ தளபதியும் இந்த கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தற்போது அது புத்தகமாக வந்திருக்கு. இது நடந்து வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் சைனா ஊடுருவி உள்ளே வந்துருச்சு, நம்ம இடங்களை ஆக்கிரமித்து வச்சுருக்குன்றது 100% உண்மை. இப்போ அதற்கு எவிடன்ஸ் என்ன அப்படிங்கும்போது யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ வந்து ஒரு தளபதியே வந்து புத்தகமாக எழுதி தேவையான நேரத்தில் உத்தரவுகளை உடனடியாக பிறப்பிக்காததுனால நம்ம தோல்வியை தழுவ வேண்டியது இருந்துச்சு. அவன் வந்து ஏறி வந்துட்டான் அப்படின்றத வச்சு தான் இப்போ இது பண்ணுறாங்க. இது வந்து 100% உண்மை. இதில் எந்த பொய்யுமே கிடையாது.
ஸோ இப்போ இதற்கு இவர்கள் பதில் சொல்ல முடியாது. இப்போ ஒரு உத்தரவிட இடத்துல ஒருத்தர் இருக்கார், உத்தரவு பெற்று தாக்கல் இடத்துல ஒருத்தர் இருக்கார். இந்த 2 பேருக்கு தான் உண்மை தெரியும். அதில் இந்த 2 பேரும் சொல்லலைன்னா ஆதாரம் இல்லைன்றாங்க. அப்போ இந்த 2 பேரில் சம்மந்தப்பட்டவரே சொல்லும்போது, ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவரே சொல்லும்போது, அப்போ அது உண்மை தான், இந்த அரசு வந்து கையாளாகாத அரசு, இது ஒரு டுபாக்கூர் அரசு அப்படின்றது உறுதியாக தான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு வாட்டி கால் பண்ணேன், அவங்க வந்து நான் இருங்க நான் பேசிட்டு வரோன்னு சொன்னாங்க. திரும்ப அவங்க மேலே ஏறிட்டே வராங்க, நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுது. நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன், திரும்ப ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்ப நான் பிரதமர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி எந்த விதமான ஒரு உறுதியான முடிவு, அவங்க மேலே ஏறி வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஜியோகிராஃபிக்கலாக அந்த இடம் நமக்கு முக்கியமான இடங்கிறத நாங்கள் சொல்லியுமே அதை வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல அங்கே போய் இங்கே போய் அவங்க சொல்லி இவங்க சொல்லி இவ்வளவு காலதாமதம் ஏன் அவர்? இல்லை, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே ஆக வேண்டிய அப்படின்னா, சீனா வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடு. புரியுதா அவங்களுக்கு? பலம் வாய்ந்த ஒரு நாடு, பாப்புலேஷன் நம்மளோட ஜாஸ்தி. 2வது டெக்னாலஜி வைஸை பார்த்தீங்க அப்படின்னா, சீனாட்ட இருக்க ஆயுதம் அமெரிக்காவை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கான்ற வல்லரசே பண்ணுறக்கூடிய ஆயுதம். இப்போ நம்மகிட்டையும் வந்து நம்மகிட்ட அறிவுஜீவிகள் இருக்காங்க, தேசபக்தர்கள் இருக்காங்க, போராட திறம் கொண்ட இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டுபாக்கூர், இந்த அரசியல் கட்சி எதை ஆட்சி செய்துகிட்டு இருக்கோ அதை தான் நம்ம டுபாக்கூர்னு சொல்கிறோம். தேசத்தையோ தேசத்துக்காக உயிர் விட தயாராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையோ தீரமாக போராடக்கூடிய நம்ம இராணுவத்தையோ நம்ம சொல்ல முடியாது. உத்தரவிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த இவர்கள் வந்து திராணியற்றவர்கள்ன்றது தான் இப்போ இந்த புஸ்தகம் மூலமாக தெரிய வருது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு நம்ம அட்டாக் பண்ணி அது உலகத்துக்கே நம்ம கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இவ்வளவு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு இடம் தான். நம்மளுடைய இடத்த அவங்க பிடிக்க வராங்கும் போது கிட்டத்தட்ட நம்மளும் அதே மாதிரி தான். இங்கே பாகிஸ்தான் எப்படி கையாண்டமோ அதே மாதிரி தானே சீனாவே கையாண்டு. சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்றும் கிடையாது, இல்லை, அது பவர்ஃபுல்லான நாடு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம தான் வந்து மிகப்பெரிய ஒரு போர் தந்திரவாதி. அவர் வந்து அவர் உத்தரவின் பாகிஸ்தானை தாக்கும் போதெல்லாம் அவர் தான் அட்வைஸ் பண்ணார். முப்படை தளபதி உட்காந்து நோட்ஸ் எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி தாக்குதல் நடத்தணும், எப்படி விமானத்தை இயக்கணும், ஸோ எந்த இலக்கை தாக்கணும், எந்த ஆயுதத்தை வச்சு தாக்கணும், எந்த விமானத்தில் போகணுன்ற வரைக்கும் அவர் சொன்னதாக அப்போ தகவல் வந்தது. அந்த வீடியோவும் வெளியாச்சு, ஆனால் மியூட்டில் வெளியாச்சு. இவர் என்ன சொன்னார்ன்றது, இவர் பேசுகிறாரு, ஒரு இராணுவ தளபதி நோட்ஸ் எடுக்கிறாரு, முப்படை தளபதியும் உட்காந்துருக்காங்க, இராணுவ அமைச்சர் ஓரத்தில் அவர் பாட்டு உட்காந்து. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு விவரம் பத்தாது. அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு எந்த இராணுவத்தை எப்படி தாக்கணும், எந்த விதமான விமானத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது ஜிக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே தளபதியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அதை பற்றி தகவல் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வகுத்து கொடுத்தாரு. இங்கே வந்து ஏதாவது வெளியூர் போயிருந்திருப்பார், அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் போடும்போது இருந்திருந்தாருன்னா சைனாவை எப்படி பிடிக்கணுன்றதை சொல்லியிருப்பார். கொஞ்சம் லேட்டானதுனால அது அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ சீனாங்கிறது இயல்பாகவே நமக்கு அந்த இடத்துல அருணாச்சல பிரதேசம் மாதிரியான இடங்கள்ல நமக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. நிறைய மேலே பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு முடிவுனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு எதிர்த்தாக்குதலால் நடத்துங்க, குறைஞ்சபட்சம் அவங்கள தடுத்தாது நிறுத்தி வைங்க அப்படின்னாவது ஒரு உத்தரவு கொடுத்துருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ரவணையார் தானே எதிர்பார்க்குறேன். 23ஆம் புலிகேஸில் பார்த்துருப்பீங்க, இது வந்து 27ஆம் புலிகேஸ் இது. ஸோ அதில் பழைய பார்ட் 1 வந்தது தான் இதிலே வரும். நீங்கள் வந்து டக்குன்னு புறாவை பறக்க விட்டு சைனானா அப்படி விட்டுருவாங்க, பாகிஸ்தான்னா அடிச்சு காலி பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது. இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அதுதான் சுப்பிரமணிய சாமி அப்பயே வந்து சங்கு ஊதிகிட்டே இருக்காப்புல, இவ்வளோ இடத்த பிடிச்சிட்டான், அவ்வளோ இடத்த பிடிச்சிட்டான், இத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவன் பிடிச்சிட்டான், அவனும் போட்டான். அவன் பார்த்தான் இதுக்கு மேலே நம்மளை திருப்பி இவங்க தாக்கலைங்கும் போது விட்டுறான்னு அவனாக போயிட்டான். அவ்வளோதான். இது ஒரு ராஜதந்திரம் தான். நீ சண்டை போட்டு பல உயிரிழப்புகள், தொடர் சண்டைகள், நம்ம பொருளாதாரம் போயிடும், நம்ம இதில் இழப்பு, அவனுக்கும் இழப்பு, அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு பாணி. அமைதியாகவே இருந்துட்டான்னா அவனாக போயிடுவான். இல்லை, அவங்க ரோடு போட்டாங்க, ஒரு கிராமத்தை அமைக்கிறாங்க. ஆமாம், அவனாக ரோடு போட்டு போகிறான், கிராமத்தை அமைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்ல, அவ்வளோதானே. போட்டு போகிறான். நம்ம ஊரில் கிராமம் இருக்குது, அதே மாதிரி அவனை வாழ்ந்துட்டு போகிறான். நம்ம இடத்துல வந்து வாழணும்னு ஆசைப்பட்றான், இருந்துட்டு போயிடுவான், அவனாக போயிடுவான்னு சொல்லி விட்டாங்க. ராஜதந்திரமாக தான். ஆமாம், அப்படி தான் போயிடும். ஏன்னா எத்தனை ஆயிரம் கோடி நம்ம செலவு பண்ணுறது வார்ன்ற பேரில். நம்ம ஆளும் சாவான், அவன் ஆளும் சாவான், தளவாடங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போகும், குண்டுகள் வேஸ்ட்டாக போகும், பொருளாதாரம் வீக்காக போகும். கொஞ்சம் இடம் தானே இருந்துட்டு போகிறான்ற மாதிரி கூட அவங்க முடியும். ஆனால் அதே பாகிஸ்தான் கிட்ட இல்லையே, நம்ம உடனடியாக அவ்வளோ செலவு பண்ணி அடிக்கிறோம். இல்லை, பாகிஸ்தான் வந்து என்னென்னா அவனும் வந்து குடிச்சடிச்ச போட்டு தானே விட்டுருப்பாங்க. அவன் வந்து குண்டு வைக்கிறதுனால தான் அவன் மேலே நம்ம பிரச்சனை பண்ணுறோம். அவனும் வந்து ஏதோ ஊர் கிராமம் ரோடு கீழே போட்டு வாழ்ந்துட்டு போயிட்டானா சரி பொழைச்சி போன்னு விட்டுருவாங்க. அவன் வந்து தீவிரவாதத்தை வளர்க்குறதுனால தான். இப்போ சைனா தீவிரவாதத்தை வளர்க்கலையே,
கொஞ்சம் இடத்த எடுத்து வீடு போட்டு ரோடு போட்டு 4 பேருக்கு வீடு கட்டி நல்லது தானே செஞ்சுருக்காங்க. அது அவங்க இடத்துல கட்டணும், நம்ம இடத்துல இடம் கட்டணும். பத்தலைன்னு வந்திருக்காங்க, சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறது தான். வேற என்ன. அந்த மாதிரி கூட ஜியோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. அந்த ராணுவ தளபதியோட அந்த கதறல் இருக்குல்ல, நான் எது எப்படியாவது பண்ணிடணும்னு நினைச்சேன், அத்தனை முறை தொடர்பு கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு போது, அப்போ எல்லா இடங்களுக்கும் உத்தரவுகள் இவ்வளோ டிலேவாக தான் போய் சேருமா அவங்களுக்கு? அதுதான் இப்போ ஓப்பனாக சொல்கிறாங்களே, அவங்களே சொல்கிறாங்களே, சிலதுக்கு டிலேவாக போகும், சிலதுக்கு உத்தரவே போகாது. அப்படி அவங்களா யார் அந்த முடிவெல்லாம் போய் எடுத்து நடைமுறைப்படுத்துறது? ஜி தான் எடுப்பார். ஜி இப்போ ஃபோன் எடுக்கல, தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அடிச்சிங்கன்னா காலையில் அடிச்சு, இப்போ ஜெயலலிதாக்கு அடிக்கலையா, மிட் நைட்டில் எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி ஊரே அழிஞ்சு போச்சுல, அந்த மாதிரி தான் ஜி. இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து முடிவெடுக்கிறதுல நாட்டோட பாதுகாப்பில் நம்ம அது ஒன்றும் என்ன இப்போ என்ன பண்ணிட்டான் சைனாக்காரன், 4 வீடு கட்டினா இது ஒரு பிரச்சனையாது. ஏதாவது இது போட்டு ஏதாவது இராணுவ தளவாடங்களை உற்பத்தி நிலையங்களை போட்டு ராக்கெட் டிக்கெட்டை வச்சு அடிச்சிட்டானா, நம்மளை ஒன்றும் பண்ணல. அவனா வந்து வீடு போட்டிருக்கான், இருக்கான், குடியிருக்கான், சரி ரைட்டு இருந்துட்டு போட்டுன்னு விட்டிங்கன்னா அவனா போயிடுவான். அவனை போய் தொட்டால் தானே பிரச்சனை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த அமெரிக்கா இந்தியா இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தை பற்றி வெளியிடுங்க, அதுவும் ஜி அதே பாணியில் தான் பேசாமல் இருந்தார். இப்போ அவனே குறைக்கலையா? நம்ம ஏதாவது சண்டை போட்டோமா, ராக்கெட் அடித்தோமா, இல்லை அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறோமா, இல்லை ட்ரம்ப்பை மிரட்டினோமா, ஏதாவது வாய் திறந்து பேசணுமா? ஆனால் பிரதமர் 8 முறை ஃபோனில் பேசி தான் இதை பேசவே இல்லையே. ட்ரம்ப் சொன்னார் ஃபோன் அடித்தேன், நான் அடித்து எடுக்கலை மோடின்னு தானே சொன்னார். 8 முறை எங்கே போய் பேசினார் அவர்? அதுதானே பாஜகவினர் சொல்கிறாங்க, 8 முறை அடித்து அவர் பாஜக காரண்ட பேசியிருப்பார் 8 முறை. இந்த மாதிரி டாக்ஸ் போட்டால் இல்லை, அந்த மாதிரி ஒரு 2 நாடுகளுக்கான ஒரு ட்ரேட் ஒப்பந்தம்னா என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்குது, எதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம்? அதாவது ட்ரம்ப்பு, அதாவது இது வந்து ரெகுலராக நடக்க வேண்டியது. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு டைமு, 5 வருஷத்துக்கு ஒரு டைமு யூஎஸோட ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்காக நம்ம அதிகாரிகள் போவாங்க, நம்ம மினிஸ்டர் போவாங்க, காமர்ஸ் மினிஸ்டர். அதே மாதிரி அதிகாரிகள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து போவாங்க. பல்வேறு துறைகள் சார்ந்த எந்த இதை பற்றி டீல் பண்ணுறாங்களோ, இப்போ மெடிக்கல்னால் மெடிக்கல் தொடர்பான செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி லெவலில் போய் பேசுவாங்க. அதெல்லாம் இப்போ டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் மினிஸ்டர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி பிஎம்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் அவர் பார்த்துட்டு சரி இது பண்ணலாமா வேணாமா, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொன்னால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஜனவரி மாதம் இருந்தே பேசிகிட்டு தாங்க. இந்த ஜனவரியில், போன ஜனவரியிலேருந்தே பியூஷ் கோயல்லாம் அங்கே போய் இப்போ ட்ரம்ப் பொறுப்பேற்பதற்கு முன்பே அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் இதை வாங்கிக்கங்க, அதை வாங்கிக்கங்க, இதை வாங்கன்னு இது தாவாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ப் பொறுப்பேற்று மார்ச், ஏப்ரல், மேல அப்படியே போச்சு. திடீர்னு பார்த்தா வருஷ கடைசிக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்கும்போது திடீர்னு 50%, 100%ன்னு போட்டாப்புல டேக்ஸை. ஜி ராஜதந்திரம் தானே ஜெயிச்சது இன்றைக்கி. எதுவுமே அமைதியாக இருந்துட்டார்ல பேசாமல். எவ்வளோ நாள் அடிச்சுக்கிடாங்க. இப்போ ஒருத்தர் அடிக்க வரான்னு வைங்களேன், நீங்கள் எதிர்த்து அடிச்சிங்கன்னா தான் அவங்கள போட்டு அடிப்பான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கண்ணே, நான் உட்காந்துக்கிறேன், நான் நிம்மதிக்கிறேன் அப்படின்ட்டீங்கன்னு வைங்க, சரி இவனை போய் சரி எந்திரிச்சு போ அப்படின்னு. இது ஒரு ராஜதந்திரம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான், அவங்க வியட்நாம், அவங்கள விடவுமே நமக்கு வரி கம்மி. 2% கம்மி இல்லை, 18% தான் நமக்கு வரி. இது பிரதமரால் தான் சாத்தியமாச்சு. ஆமாம் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதை தான் நான் சொல்கிறேன்ல, ராஜதந்திரன்றது அதுதான். இப்போ எடப்பாடியாரோட சேர்ந்த உடனே அவரோட ராஜதந்திரத்தை அவர் பிடிச்சிக்கிட்டார். இவ்வளோ நாள் ட்ரம்ப்பை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த கூட்டணிக்கு அப்புறம் எடப்பாடியாரோட பேக் ஸ்டோரிலாம் போட்டு பார்க்கும்போது தான் அவருக்கு சில ராஜதந்திரங்கள் தெரிஞ்சு. இதை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணோம்னா அமைதியாக போயிடலாம். அந்த ஒப்பந்தத்தை வெளியிடணும்ல சார், அதுதான் எதிர்க்கட்சி இனிமேல் தான் உடனே வெளியிடுவாங்க. அதனால் ஒரு பக்கமா இல்லை, அது ட்விட்டரில் போடுற விஷயமானு கேட்க. ட்விட்டரில் போடவே இல்லையா? ட்ரம்ப் அவருடைய இதில் ட்ரம்ப் போடுவார். ட்ரம்ப் எதை வேணாலும் ட்விட்டரில் போடுவாங்க. ட்ரம்ப்பை நம்ம அடக்க முடியாது இல்லை. நம்ம ஜி வந்து கையெழுத்து போடுறாருன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகும். அது பேப்பர்லாம் பார்த்து எடுத்து அடிக்கி ஸோ எல்லாம் இது பண்ணி அப்புறம் அக்ரிமெண்ட்டில் போட்டு சரி ஓகே எது போடணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதில் அவங்களுடைய வேளாண் அமைச்சர் வந்து எங்களுடைய வேளாண் துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், நிறைய வேளாண் எங்களுடைய பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு போக போகுதுன்ற மாதிரி ஒரு பதிவிடுறாரு. அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து என்னென்னா இங்கே உள்ள எல்லாம் சேர்ந்து ஜிக்கு ஆப்பு வச்சுருவாங்க. வேளாண்மை தான் நம்ம இதில் வந்து 50%. 50%னா 140 கோடி மக்கள் தொகை இருக்குது. அதில் குழந்தைகள், வயதானவர்கள்லாம், பெண்கள், இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பார்க்க வேணான்னு. அவங்களாம் கழித்து பார்த்தீங்கன்னா 100 கோடி பேர் வரும். அதில் 50 கோடி பேர்லேருந்து 60 கோடி பேர் விவசாயம் தொழில் சார்ந்த தொழில் தான் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியா முழுவதும். ஸோ இவர் போய் அடகு வச்சார்னா அதுக்குள்ளேயே பதில் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரபணு மாற்றப்பட்ட பல பொருட்களை நமக்குள்ளே தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க. அது வந்து அவங்க நீண்ட கால திட்டம். அந்த மரபணு, ஒரு நாட்டுக்குள்ளே மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் வந்ததுன்னா அவனுடைய தன்மையே மாறி போயிடும். அவனோட சிந்தனை, அவனுடைய தன்மானம் எல்லாமே மாறி போய் டம்மி பீஸாக மாறிடுவான்.
உலகத்தில் உள்ளவனை பூரா அப்படி டம்மி பீஸாக மாற்றணுன்னு தான் அவங்களோட எய்மை. அதை தான் அந்த பொருளை வாங்கிக்கன்றான். அந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா அசைவ பால், அது ஒரு ஜெனட்டிக்கலாகவே உங்களை மாற்றி விட்டுரும். பெண் தன்மை உள்ள ஆண் தான் அதிகமாக இருவேன், ஆண் தன்மை உள்ள பெண்ணாக மாற்றி விட்ருவான். அப்போ இந்த சந்ததியே அழிஞ்சு போயிடும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவோட நம்மளோட கலாச்சாரம் எல்லாமே நாசப்படுத்துறதுக்கான வியாபாரம் தான் அது. சும்மா பால் வியாபாரம் பண்ணல. அந்த மாட்டுக்கு பன்னிக்கறியை போடுறான். பன்னிக்கறின்னா அப்படியே கிடையாது, பன்னிக்கறியை பதப்படுத்தியும் வேஸ்ட்டாக போகிற கோழி ஈலிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் ஒரு ஃபீடு செஞ்சு அதை மாட்டுக்கு போடுறான். அப்போ அது அசைவ மாடாகிடுது. அது கறக்கிற பால் 40 லிட்ரு, ஒரு வேலைக்கு 40-50 லிட்ரு ஒரு மாடு கறக்குமா? 4 லிட்ரு கறக்கிறதால பெரிய மாடு அது. அப்போ அப்படி வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணப்பட்ட மாட்டு பாலை இங்கே விற்க போகிறான். அதுக்கெல்லாம் அவர் கையெழுத்து போட்டிருக்காரான்னு இனிமேல் தான் தெரியும். அது போட மாட்டேன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்துச்சுன்னா நம்ம டோட்டலாக நாசம் தான். இல்லை, அவர் வெளிப்படையாக சொல்லிட்டும் போதே அப்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அர்த்தம். எந்த டாக்குமெண்ட்டும் பொதுவெளியில் இல்லை அப்படிங்கும்போது இது ஆபத்தானது அப்படின்றத நம்ம இப்போயே மக்கள் உணர்ந்துக்கணும். அமெரிக்க பொருட்களை எதையுமே நம்ம மக்கள் நம்பி வாங்கக்கூடாது. பெருமைக்கு போய் தின்னாங்க அப்படின்னா சந்ததி அழிஞ்சு போயிடும்ன்றது. அமெரிக்கா ப்ராடக்ட், அமெரிக்கா ஆப்பிள், அமெரிக்கா ஜூஸு, அமெரிக்கா பால்னு குடித்தான்னா சந்ததி நாசம்தான். பொதுவாக இந்த மாதிரியான ட்ரேட் டீல் வரும்போது 2 நாட்டு அமைச்சர்கள் வெளியூர் எல்லோரும் சேர்ந்து நின்று புகைப்படம் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கையெழுத்து போட்டு இந்த மாதிரி காட்சிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக முடிஞ்சிருச்சு, இனி ரஷ்யா கிட்ட இந்தியா என்ன வாங்க மாட்டாங்கன்னு ஒன் சைடு மட்டும் அறிவிக்கிறாங்க. பிரதமரும் அதை வரவேற்கிறாரு, டிலைட்ஃபுல்னு பிரதமரும் அதை வரவேற்கிறாரு. எவ்வளோ கேவலமான ஒரு பிரதமர் நம்ம வச்சுருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு மொத்தமாக எழுதி கொடுத்துடலாம்ல. ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா, மொத்தம் நம்ம வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி வந்து வருஷத்துக்கு 5.25 லட்சம் கோடி, 5 கோடியே 5,40,000 கோடி, 25,000 40,000 கோடி நம்மளுடைய வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் பர்ச்சேஸுக்கு. டீசல் வாங்குறது, மண்ணாங்கட்டி வாங்குறது, கோல் வாங்குறது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது, இவ்வளோ இது செலவுக்கு வச்சுருக்கோம் மொத்தம். நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதில் 500 மில்லியன் டாலர் இருக்குது. அதாவது 5 லட்சம் கோடிக்கு நீ ஏன்டா பட்சம் பர்ச்சேஸ் பண்ணால் மீதி என்ன பண்ணுறது? ஊறுகாய் வாங்கி நக்கிறதா? இப்போ இவனுக்கு 5 லட்சம் கோடியும் கொடுத்துட்டு வந்துட்டு என்ன வாங்குறது? ஸோ இதெல்லாம் வந்து இதை இப்படி சொல்கிற ட்ரம்ப்பை வாழ்த்துற ஒருத்தர் அப்படின்னா அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கான்னு பாருங்கள். அப்போ வந்து என்னென்னா, இந்தியாவே நீ அடகு வச்சிட்டேன்னு அர்த்தம். தாரை வாழ்த்து ட்ரம்ப்கிட்ட கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பாராட்டு வேறு, இவருக்கு 2 பேர் மாலை போடுறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இந்தியா சரணடைஞ்சதுன்னு ராகுல் காந்தி அந்த 100% உண்மை. சரணடைஞ்சதுன்னா அப்படி இந்தியாவே கொடுத்து. ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய சந்தை அமெரிக்காவுக்கு பெரிய தேவையா, பெரிய சந்தைன்றது வியாபாரன்றது வேறுங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சட்டை விற்கிறேன், வேறு ஒரு கண்ணாடி விற்கிறேன், நீங்கள் வாங்கி போடலாம். ஒரு பேண்ட்டு இல்லை ஒரு அரிசி விற்கிறேன், வாங்கி போடலாம். நான் நேராக வந்து உங்கள்கிட்ட, பிரதர் அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறீங்கள, ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் சப்ளை பண்ணுறேன், போதுமா? நீங்கள் வெளியே எங்கேயும் வாங்கக்கூடாது. இப்போ இதை சும்மா ஒரு 2,000 மட்டும் செலவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி காசை என்கிட்ட கொடுத்துட்டுனா எப்படி இருக்கும்? இதுதான் ட்ரம்ப் பண்ணுறான். இதுக்கு வந்து நீங்கள் ஆஹா ஒன்று பாராட்டு, ஆஹா தலைவா சூப்பராக இருக்குது, இது எனக்கு வேலையே இல்லையே, எல்லாத்தையும் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்றது எவ்வளோ கேனத்தனமோ அந்த தான் மோடி செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக ட்ரம்ப் சொன்னது, ரஷ்யா கிட்டேருந்து இனி இந்தியா எண்ணெயே வாங்காது, படிப்படியாக குறைஞ்சி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. வாங்காது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பேரில் அவனை பாராட்டுற, எதுக்கு நீ அவனை பாராட்டுற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதைத்தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இது எங்கே போய் ஒன்று மோடியை கவுத்தணும்னு சொல்லி அமெரிக்கா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த நாட்டையே வச்சுக்கோங்க, புரியுது அவங்களுக்கு, கொடுத்துட்டு இவரை தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. நமக்கு என்னென்னா இவரை தூக்கிட்டு இந்த நாட்டை காப்பாற்றணுன்றது தான். இப்போ இந்த ட்ரேட் டீலோட எப்ஸ்டீன் ஃபைலை முடிச்சு போட்டு நிறைய பேசுகிறாங்க. இல்லை, அது எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி அவரோட பாலிசியை பின்பற்றினதுனால டப்புன்னு விட்டாங்க. யார் சார் இந்த எப்ஸ்டீன்? இந்த எப்ஸ்டீன் வந்து ஒரு உலக மாமா அப்படின்னு தான் சொல்லணும். சர்வதேச மாமாவை, சின்ன மாமா கிடையாது, பெரிய மாமா. அவனை உருவாக்கி வச்சு பல தலைவர்களையும் பிஸ்னஸ் மேனையும் பிடிச்சி அவனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள சரியான நேரம் பார்த்து கவுத்தி விட்டுருவாங்க. அதற்காக உருவாக்கப்பட்டவன் தான் எப்ஸ்டீன். அதை உருவாக்குனது வந்து மொசாத்தும் இவனும் சேர்ந்து தான். அவங்க தான் ரெடி பண்ணி வச்சது. ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருவோம், பிற்காலத்துக்கு பயனாகும் அப்படின்ற மாதிரி. இந்த கான்வர்சேஷன், இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அது எல்லாமே 80% பொய். அது 80% பொய்.
அதாவது எப்படி அப்படின்னா இவங்களா எல்லாத்தையும் கோர்த்து விட்ருவாங்க, அதோட சேர்த்து விட்ருவாங்க. ஓகே. இவன் யார் யாரை இது பண்ணுறதோ அவனெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்து விட்ருவான். அதான் 80%. 20% தான் உண்மை. ஆனால் நிறைய புகைப்படங்கள்லாம் நம்ம அது எல்லாமே பார்க்க அதான் 80% போலியான புகைப்படம் வீடியோ தான். அது ஏஐயில் உருவாக்கப்பட்டது, சாதாரணமாக எடிட்டிங்கில் உருவாக்கப்பட்டது 80%. 20% தான் அதில் உண்மை. அதுலேயும் கொண்டு இந்த கோடிஜியை சேர்த்து விட்றாங்க மடக்கிறதுக்கு. கோடிஜி முத நாளே டப்புன்னு கையை அந்த இதில் வடிவேல் சொல்ல ராயரையா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. விக்ரம் கேட்பாடா, புலி நீ பயங்கரமாக மீசையெல்லாம் வச்சுருக்க, பருவெல்லாம் வச்சுருக்க அப்படின்னா, அப்படி தான் போனேன், ராயரையா ஒரு நிமிஷம் தான் ஒத்து பார்த்தாரு, டப்புன்னு கையை காலாமுக்குன்ட்டாரு அப்படின்றக்காக இது இதில் நடந்திருக்கு. அவரோட அந்த ஃபைலில் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது ட்ரம்ப், மதர் தெரேசா. அது ஃபைலே கிடையாதுங்க, எல்லாமே டுபாக்கூருங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆளை பூரா சேர்த்து விட்றாங்க. ஆனால் செத்தவன் போனவன் இல்லை சார், அதை வெளியிடுறதுக்கு அவ்வளவு போராட்டம், அவ்வளோ போராட்டம்லாம் யார் சொன்னா? எல்லாமே நிறைவேற்றி தான் அதை எல்லாமே நாடகங்க. எல்லாமே அமெரிக்காவில் போடக்கூடிய உளவுத்துறை போடக்கூடிய நாடகம் அது எல்லாமே. எஃபிஐயோட. ஆமாம். அது எப்படி கோர்ட்டுக்கு போனது எப்படி வெளியே வரும்? ஒரு மாமாக்காரன் வந்து 10 லட்சம் ஃபைல் வைக்கணும், அவனை கம்பெனி வச்சு ஃபைல் கம்பெனியாக வச்சுருக்கேன், ஃபைல் உருவாக்குற கம்பெனி. ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கம் ஒரு இதை ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணினாலே 10 லட்சம் ஃபைல் உருவாக்குறதுக்கு அவன் வந்து 1 லட்சம் நாள் தேவைப்படும். வாழ்நாளே அவ்வளோ இருக்காது. கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எது வேணாலும் சொல்லுவாங்க அமெரிக்கா. அப்போ இதுவும் அமெரிக்காவோட வேலை தான். அமெரிக்காவோட வேலை, அவங்களோட வேலை தாங்க இது. இந்த ஃபைல் இருக்குன்னு கேட்குறவன் கேனையனாக இருந்தான்னா எது வேணாலும். இப்போ நிறைய அதில் இந்த எல்லாமே பொய், எல்லாமே டுபாக்கூர் தான். 80% டுபாக்கூர். இது உலகத்தையே ஒரு பெரிய, அதுதான் ஹியூமன் கேட்டல்ஸுக்கு அதாங்க வேலை. இப்போ நீங்கள் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டிங்கன்னா அதை உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவன்கிட்ட அதை தானே கிளப்பி விட முடியும். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட்டை உள்ளே வச்சிடணும். குழந்தைகளை செக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா ஐயோ அப்படின்னு எல்லா வீட்லேயும் குழந்தை இருக்கும். என் வீட்டிலே இருக்கும், உங்கள் வீட்டிலே இருக்கலாம் இருக்குன்னா ஐயோ என்ன இவ்வளோ கொண்டுட்டுங்களா. நான் அதுக்குள்ளே போகும்போது அது எல்லாத்தையும் ஒரு கதையாக கொண்டு போயிருக்குவேன். உலகமே மதிக்கிற ஆட்களுடைய புகைப்படங்கள்லாம் அவனை தானே மதிக்காதவனை பற்றி நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் மதர் தெரேசாவெல்லாம் அதில் உள்ள. அதுதாங்க, அதுதான் காலி பண்ணுறது தான். அது வேறு சர்ச்சு பண்ணும். மதர் தெரேசாவை காலி பண்ணுறதுக்கு வேறு சர்ச்சு வந்து இப்போ பண்ணி வச்சுருப்பாங்க, அவனுடைய புகழை குலைக்கிறதுக்கு. அது வேறு குரூப்பு. அது யாருன்னா இந்த குரூப்பு யார்? இஸ்ரேல் குரூப்பு. மதர் தெரேசா கிறிஸ்டின், புரியுதா? அந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய இது உருவாயிடக்கூடாதுன்னு அவங்க இயேசுநாதரவே கொண்டவங்க. அப்புறம் மதர் தெரேசாக்கெல்லாம் ஃபைலில் சேர்க்காம என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ஓவராலாக இந்த எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறது ஒரு பெரிய வந்து ஹம்பக் கிடையாது. அவன் ஒரு மாமாக்காரனை இயற்கையாக உருவான ஒரு மாமாவை அவன் ப்ராக்டிஸ் கொடுக்காம ஒரு சுயம்பு, புரியுதா? அந்த மாமாக்காரன் வந்து அவனை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நான் நம்பர் தரேன், எதுக்கடா 1000 2000க்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் நம்பர் தரேன், இதான் பில்கேட்ஸ் நம்பர், இவனுக்கு ஃபோனை போடு, பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லு, உனக்கு ஒரு தீவு ரெடி பண்ணி தரேன், எல்லாம் ரெடி பண்ணி தரேன், அவனை தூக்கு, அவன் வருவான், வந்தானா அவனை வீடியோ எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் நம்ம அவன்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணி அவனை வளர்த்து விட்டு அவனை வச்சு பல பேருக்கு எல்லாம் பண்ணி சப்ளை பண்ணி. ட்ரம்ப் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில். ட்ரம்ப்புக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரம்ப் ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டாருன்னா ஐயோ லூஸா நீ, அவர் அப்படித்தான் ஏன் பண்ணுவார், அவர் ட்ரம்ப்பை போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ட்ரம்ப் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு அவருக்கு ஏன்னா நேற்று ஒரு செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூட ஃப்ளர்ட் தான் பண்ணுறாரு, நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு தான். ஆமாம், நீ போய் நீ ஒரு டுபாக்கூர் ரிப்போர்ட்டர்னு சொல்கிறாரு. அவர் கருத்து அது. இப்போ நீ வந்து அவர் குற்றம் சாட்டுற இல்லை, என்ன ஆதாரம் வச்சுருக்க, நீ ட்ரம்பை குற்றம் சாட்டுற ஏதோ ஒரு ஃபைல்னு சொல்லி, அவரும் ஏதோ ஒரு ஃபைல்னு சொல்லி இவ்வளோ சொல்கிறாப்புல, நீங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர் கிடையாது, CNN ஒரு டுபாக்கூர்னு சொல்லி சொல்கிறேன், உண்மையை சொல்லிட்டாப்புல. இப்போ இது இந்த ஃபைல் அமெரிக்காலையும் சரி உலகத்துலேயும் இப்போ ஏன்னா பிரதமருடைய பேரும் அடிபட்டதாக சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க சார்? இதை வச்சு அப்படியே பேசி அப்படியே நகர்ந்துருவோம், அவ்வளோதான். இது பல கட்டத்தில், இன்றைக்கி நேற்று இல்லை, கிளின்டன் காலத்துலேருந்தே அதை வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ ஏதாவது பரபரப்பை கிளப்புறதுக்கு இப்போ ட்ரம்ப்புக்கு ஆப்பு அடிக்கிறதுக்கு பண்ணாங்க. ட்ரம்ப் அதை பற்றி கவலையே பண்ணல. இப்போ மொசாட் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா FBI தெரியாமல் இது நடந்திருக்குமா? அவங்களுக்கு எல்லாமே கூட்டு தான், எல்லாம் உள்கூத்து தான். அப்போ FBIயோடைய கையுமே எல்லாம் அவங்க கை தான் இதில் இருக்கும், இவங்க கை தான். அவங்க தான் ஜனாதிபதிக்கே செக் வைப்பாங்க. அமெரிக்க ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல செக்கு வச்சுட்டு தான் அவனை ஜனாதிபதியாக விடுவாங்க, புரியுதா? ஜனாதிபதி தனியாக ஆடினான்னா அவனை இறக்கி விட்ருவாங்க, இல்லைன்னா அசிங்கப்படுத்தி துரத்தி விட்ருவாங்க. வாழ்நாளுக்கு அவன் தலையை வெளியே காட்ட முடியாமல் பண்ணி விட்ருவாங்க. இதை தான் கிளின்டனுக்கு பண்ணாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைலில் எல்லா ஜனாதிபதியும் இருப்பான், ட்ரம்ப்பு, ஒபாமா எல்லாருமே இருப்பாங்க.
பைடனை ஏன் விட்டு வச்சாங்கன்னா பைடன் வயசாகி போச்சுன்றதுனால விட்டாங்க. ரொம்ப வயசாகனா அந்த ஆளே செத்துருவார் கொஞ்ச நாள்லன்னு, அதனால பைடனை விட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒருத்தன் பெரிய ஆளாக வருவான்னா தான் அவனை செக் வைப்பாங்க. ஃப்யூச்சரில் இவெல்லாம் இத்து போனவன் அப்படின்னா விட்டுருவாங்க. இப்போ உலக தலைவர்கள், அப்புறம் நிறைய நாட்டோட ராணிகள், அதான் இப்போ எல்லாருமே எல்லாத்துக்கும் செக் வைப்பாங்க அவங்க. உலகத்துக்கு மொத்த உலகத்தையே காப்பா, எல்லாத்துக்குமே செக் வச்சுருவாங்க. இது அப்பையிலேருந்து அமெரிக்கா இது ஒரு வேலையாவே உலக நாடுகளுக்கு. அப்போ தான் எல்லாத்தையும் மிரட்ட முடியும். எல்லாரையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா எந்த ஹியூமன் கேபிட்டல்ஸை வச்சு அவன் தலைவனாக உருவானான்னா அவனை வச்சு அவனை அடித்து துரத்தி விடுறது தான் அவங்களோட பிளான். ஓகே, அப்போ இது ஒரு லாங் டேர்முக்கான, இதோட செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அவங்களோட பிளானே இது. ஓகே, முதல்ல பெண்களோட தொடர்புன்னுவாங்க. இப்போ மோனிகா லெவன்ஸ்கின்னு ஒருத்தி இருந்தா, அவளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட வந்து பிஏவாக சேர்த்து விட்ருவாங்க. புரியுதா? புரியுது சார். நீங்கள் இருக்கீங்க, ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்க, ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு, செம ஸ்ட்ரக்சரு, செமையான ஒரு பொண்ணுன்னு வச்சுங்களேன், சொல்கிறேன், இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பிஏவாக சேர்த்து விட்ருவாங்க. அவள் வேலையை மட்டும் பார்க்க மாட்டான். அப்பப்போ வந்து உங்களை இடிப்பா, உரசுவா, உங்களை கட்டி பிடிப்பா. ஹாய், ஹவ் ஆர் யூ? எத்தனை நாளைக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்க? இப்போ என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்துடும், ட்ராப்பு தான். அப்போ அவள் வந்து அதை எடுத்து வச்சுக்குவா. 10 வருஷம் கழித்து நீங்கள் அப்படியே டம்மி பீஸாக போயிட்டீங்கன்னா விட்டுருவாங்க. வளர்ந்து வந்து 10வது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி சிஇஓ வரீங்க அப்படின்னா, இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆங்கருங்க ஆஃபீஸ்லேயே வச்சு கெடுத்த பாவிங்க அப்படின்னு. உடனே அவள் என்னம்மா சொல்லுன்னா, அவளும் ஆமாங்க அது அப்போ நடந்ததுங்க அப்படின்னு அப்படியே அவளை வச்சுட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உலகம் முழுக்க இப்போ இந்த வேலையை தான் வேலை பண்ணுறது அமெரிக்கா தான். அமெரிக்கா மொசாத்து தான் இதுக்கு தலைவன். அவங்க தான் இது முழுக்க உண்மை. அமெரிக்கா அது கைக்கூலி மாதிரி. அவங்க ஜனாதிபதிக்கே ஒரு ஆளை போட்டுருவாங்க. யார் வேலைக்கு சேர்ந்தாலும் முன்னாடி ஒரு சூப்பர் ஃபிகர் இருப்பாங்க ஜனாதிபதி ஆஃபீஸில். அவளை வச்சு அப்படியே டேப் பண்ணி வச்சுருவாங்க. இவன் ரொம்ப ஆடினான்னா இவனை போட்டு, இப்போ ட்ரம்ப்பை ரொம்ப இது பண்ணனால ட்ரம்ப்பை போட்டு விட்டாங்க. கிளின்டனை மாட்டி விட்டாங்க. ரொம்ப ஏன்னா கிளின்டன் பீரியடில் வாரே நடந்திருக்காது. பிற நாட்டில் போய் கொள்ளையடிக்கிறது, இந்த இது எண்ணெய் ஆட்டையை போடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாப்புல. இப்படி ஒரு ஆள் நமக்கு ஜனாதிபதி தேவையில்லை, அவனை பொம்பளை விஷயத்தில் மாட்டி விட்டு ஒழிச்சு கேட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து எதை பற்றியும் ஆமான்றாப்புல. ட்ரம்ப்புக்கு ஒரு ஆளை செட் பண்ணாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸ்டாமி டேனியல்ஸ்னு சொல்லி ஒரு ப்ளூ ஃபிலிம் நடிகை, அவளை கோர்த்து விட்டாங்க. இவனே ட்ரம்ப் பயப்படுவார்னு பார்த்தாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ப்ளூ ஃபிலிம் நடிகையோட என்னைய போட்ட, அப்படிலாம் இல்லையா, எனக்கு யாருன்னே தெரியாது. ட்ரம்ப் சொன்னால் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா சொன்னால் ஆமான்றான் அப்படின்னு. ஆமாம் நான் கூட காசு கொடுத்துருக்கேன், தொழில் அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு கேட்டாங்க, 10 கோடி ஏதோ கொடுத்துருக்கேன். ஆமாம் பிஸ்னஸ் பண்ணணும், ஃப்ரெண்டு கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, ஆனால் அதுலேயும் செத்துட்டாங்க. புரியுது அவங்க? ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளை கொண்டு போய் ட்ரம்ப்போட கொடுத்து விட்டு இதெல்லாம் நம்பி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை ஃபோட்டோஸ்லாம் கூட ட்ரம்ப்பே ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களே ட்ரம்ப்பை காலி பண்ண முடியும். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.